ஹாய் கைஸ்! இன்னைக்கு ஒரு அத்திப்பழம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஆக்சுவலாக என்னோட ரெசிபி கிடையாது. நானே வந்து யூடியூப் பார்த்து தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அத்திப்பழம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு மில்க், அப்புறம் ஒரு கப் சுகர், அப்புறம் வந்து வாஷ் பண்ண அத்திப்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காம்பு வந்து எப்பவுமே வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து அத்திப்பழம் நடுவில் கட் பண்ணும்போது வந்து ஏதாவது புழு இருக்கான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு எதுவும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இதை குட்டி குட்டி பீஸாக வந்து போட்டுக்கலாம். இது அப்படியே கூட போடலாம், பட் ஆனால் வந்து மிக்சியில் இது பண்ண டைம் இருக்கு, நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா அத்திப்பழத்தையும் கட் பண்ணிப்போம். இந்த வீடியோ காட்டுற மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிச்சன் பேக்ரவுண்ட் பற்றி யாரும் திட்டாதீங்க. ரியாலிட்டியில் நிறைய பேர் வீட்டோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒர்க்கிங் போகிறவங்களா இருப்போம். ஸோ வந்து அதை ஒழுங்காக க்ளீன் பண்ண முடியாமல் இருக்கும். டிபிக்கல் எல்லா வீட்டு கிச்சனும் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் எல்லாமே எடுத்துக்க போதில்ல. ஸோ வந்து இது வந்து எங்கள் அண்ணாக்கு தான் பண்ணித்தரேன் அப்படின்றதுனால கொஞ்சோன்ட்டு மட்டும் எடுத்து பண்ணித்தரேன். இது கட் பண்ணிட்டு ஒரு 4-5 காய் தான் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மொத்தமாக போட்டு கூட பண்ணலாம், அப்படியே கூட சாப்பிடலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிக்சி ஜாரில் கட் பண்ண எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இதில் போட்டுட்டோம். நம்ம அதே மாதிரி வந்து அத்திப்பழத்துக்கு அப்புறமா கொஞ்சோன்ட்டு வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காய்ச்சாத பால். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சர்க்கரை. ஆக்சுவலாக லைட்டாக போட்டுக்கோங்க, உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். வந்து சர்க்கரை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அரைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி அரைஞ்சிட்ருக்கோம் நல்லா. இப்போ அரைச்ச அந்த அத்திப்பழ ஜூஸை வந்து நம்ம ஒரு கிளாஸில் வந்து ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் திக்காக இருந்தால் குடிக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து கொஞ்சோன்ட்டு வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில். உங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் மிக்ஸியில் போட்டு கூட வந்து இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் திருப்பி மிக்ஸியில் போட்டால் ரொம்ப வந்து அரைஞ்சிட போகுது அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்பூன்லேயே வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து லைக் ஸ்ட்ராபெரி இருந்துச்சு, அதனால் நடுவில் ஒரு ஸ்ட்ராபெரி சாப்பிட்லான்ட்டு. உங்களுக்கு வேணுமா? இப்போ வந்து ஸ்ட்ராபெரி கூட நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் தான். நான் சும்மா லைக் கிளாஸ் மேல் மட்டும் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு லைக் வந்து ஸ்ட்ராபெரி வந்து எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுமாதிரி யாருக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீம் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வந்து பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து அத்திப்பழம் ஜூஸ் குடிக்க ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். And please do subscribe for more relatable contents.